ரொம்ப கண்ணீர் மல்க யாராக இருந்தாலுமே இருக்கும் தானே. 15 வருஷமா இருக்கிறவங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட உயிரோட இருக்கிறாங்க, காணாம போயிட்டாங்க, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள காணாம போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, பிடிக்காம விட்டுருவாங்க, பிடிச்சிருவாங்க. எதுக்கு வீணா ஓடிக்கிட்டு ஹிட் எதுக்கு நிறுத்தி ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதான ப்ராப்ளத்தை. இந்த டிரைவர் யாரு, இவங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்கிறாங்க, வேற டிரைவர் ரிலேஷன்ஷிப் இருக்கா, வேற எதுவும் இருக்கா, எல்லாத்தையும் விசாரிப்பாங்கல்லம்மா. இப்படி ஒரு வண்டி நிற்குது, இப்படி ஒரு வண்டி மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னா செத்துடுறான் ஒரு பையன் தான், அந்த வண்டி மேலே தான் கேஸ். அதை விடுத்துட்டு நம்ம சர்வீஸ் ரோடுங்கிறது நிற்கிறதுக்கான இடம் இல்லை. அது உள்ளூர் கிராமத்துலேருந்து சில ரோடு மேலே ஏறும், அதுக்காக வேண்டி உள்ள அதுக்கு சொல்கிறேன். இப்போ நடந்து போச்சு தப்பு, பஞ்சருக்கு தான் நிப்பாட்டினாங்க பாவம், ஆனால் தப்பு நடந்து போச்சு. ஏன் ரன்னிங்கில் நடந்துன்னு வச்சிங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டு போனாங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவாக இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாகவே அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வலுவாக போயிட்டு டேஞ்சரில் கொடுத்துருந்தா அந்த காரும் கிளம்பி இருக்கும். எங்கேயோ மோதின வண்டி ஏதோ ஒரு மைல்டான சைடு அட்டாக். இந்த அம்மா வண்டியில் உட்காந்துருந்தாங்களே, தூக்கி வீசிருந்தாங்க எங்கேயாவது. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா தான் அந்த வீடு அமைதியாக இருப்பாங்க. 15 வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு எடுத்து 1 லட்சம் ரூபா 15 லட்ச ரூபா கொடுத்தாகணும். 3000 ரூபா டயருக்கு இப்போ எங்கே போய் நிற்க பாரு கால்குலேஷன். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து இருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீரியல் நடிகை மற்றும் வெள்ளித்திரைகள்லயும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. தேவி பிரியா, அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவங்க ஷூட்டிங்காக போகும்போது டிரைவர் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, தேவி பிரியா ஊரை விட்டு ஊர் இந்த ராமராஜன் படம், வாலி படத்துலலாம் கூட நடிச்சிருக்கிறாங்க, நிறைய சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. நல்லா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு இடம் பிளேஸ்மெண்ட் இருக்குது சீரியலில். வெள்ளி கேரக்டராக இருக்கட்டும், அம்மா கேரக்டரு, அக்கா கேரக்டர்னு அவங்க ஒரு இது. பாண்டிச்சேரியில் ஒரு ஃபேஷன் யூனிட் ஒன்று, ஒரு ஈவெண்ட் ஒன்று முடிச்சுட்டு அப்படியே தேனிக்கு போகிறாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து தேனி போகிறதா திண்டிவனம் போய் லெஃப்ட் போயிருக்கலாம், இல்லை விழுப்புரத்து வழியாக கூட போயிருப்பாங்க. போக்குள்ள பாடலூர் அந்த பகுதிகளில் போக்குள்ள இவங்க பின்னாடி உட்காந்துருந்ததா சொல்கிறாங்க. முன்னாடி முத்து டிரைவர், அவர் 15 வருஷமாக இவங்கள்ட்ட வண்டி ஓட்டுறாரு. அப்புறம் ரொம்ப லாங் போகணும், நைட் ட்ராவல் எப்பயுமே பண்ண மாட்டாங்களாம். அப்படி பண்ணக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு டிரைவரும் போரூர்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க. 2 பேர் மட்டும் இருந்திருக்காங்க. கடகடன்னு சவுண்டு கேட்டோன்னா இவங்க சொல்லியிருக்காங்க, என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு. தூங்கிட்டேன்னு சொல்கிறாங்க தன்னை. வெளுத்து பார்க்குறாங்க. வெளுத்து பார்த்தோன்னா கடகடன்னு சவுண்டு இல்லைக்கா, பஞ்சர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இறங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தர், அந்த புதுசாக வந்த டிரைவர், ஓரமாக நின்று தம் அடிச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த பையன் அந்த 15 வருஷமா இருக்கும் தம்பி பேருன்னு சொல்கிறாங்க, என்னோட அங்கே அம்மா மாதிரி என் கூடவே இருந்தவான்னு இறங்கி ஸ்டெப்னி எல்லாம் பின்னாடியிலேருந்து எடுக்கணும்ல, எடுக்கணும். அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து முன்னாடி சீட்டில் வச்சிருக்காங்க. அதை எடுத்து இவங்க இன்னொரு சீட்டில் வச்சிருக்காங்க, அப்படி ஸ்டெப்னி ப்ராக்கெட்டை தூக்குறதுக்கு. உலக நான் கீழே இறங்கலை, ஒன்றும் ஹைவேஸாக இருக்குது, நைட் நேரமாக இருக்குது, ஒன்று இன்னொருத்தர் தம் அடிச்சுட்டு வேற இருக்கான், அவனுக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம இறங்கினான்னு அவங்க சொன்னாங்க. இறங்கலைன்னு சொல்லி கண் அமைக்கிற டம்முன்னு சவுண்டு கேட்டுருக்கு. சவுண்டு கேட்டு ஒரு வண்டி ஒரு 10 ஸ்டெப்பு முன்னாடி நான் வந்துருக்கு. என்னடா சவுண்டு கேட்குது, இவங்க எதுவும் பதிலே சொல்லலை, அப்படியே இருக்கானுங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தானே உங்களுக்கு. சரி கதவை இந்த பக்கமாக எப்படி வச்சேன் காரு, இந்த பக்கத்து வீல் பஞ்சரு, இங்கேயாக்க போகிற வண்டி, இந்த பக்கமாக இறங்கி வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் காணும். என்னடான்னு பார்த்தாக்க 2 பேரும் இடதுபுறத்தில் கிடக்குறானுங்க. அதில் இந்த 15 வருஷமாக இருந்த டிரைவர் சம்பவ இடத்துல உயிர் போயிட்டு, அந்த கூட வந்தவனுக்கு தான் மிச்சம் மீதி உயிர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க குய்யாமுறைன்னு சத்தம் போட்டு போலீஸை கூப்பிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போனால் அது ஒருத்தன் இங்கேயே முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் மட்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவங்களோட பேட்டியெல்லாம் பார்த்தோம். ரொம்ப கண்ணீர் மல்க யாராக இருந்தாலுமே இருக்கும் தானே. 15 வருஷமாக இருக்கிறவங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருக்கிறாங்க, காணாமல் போயிட்டாங்க, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே காணாமல் போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இதில் என்ன பெரிய கூத்துனா, அந்த அடித்த வண்டி நிற்கவே இல்லை. அடிச்சு தூக்குனாங்களா, அந்த வண்டி நின்றுக்கணும்ல, என்ன ஆகிட போகுது? எதுவாக இருந்தால் தான் என்ன? இல்லை, ஹைவேஸில் அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது சடனாக இந்த மாதிரி அடக்கும்போது நிற்க முடியுமா? வண்டி அடிபட்டு போச்சுன்னு தெரியாதா? அப்போ நிற்க வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குது? இல்லை அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ சரண்டர் ஆயிடணும். நிற்க முடியல பயப்படுறீங்கன்னா நேராக வண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் எங்கே வேணோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், போலீஸ் பூத் இருக்கும்,
அதில் கொண்டு வண்டி ஓட்டிட்டு போலீஸ் பூத்துக்குள்ளே ஓடிடுங்க. அதான் நல்லது உங்களுக்கு டிரைவருக்கு. பப்ளிக் அடிக்க மாட்டாங்கன்னா பூத்துக்குள்ளே ஓடிடணும், இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் ஓடிடணும். உங்களை யாரும் செய்ய மாட்டாங்க. நிற்காமே போகிறதுனா எப்படி? பிடிக்காம விட்டுருவாங்க. 4 பெட்ரோல் பங்கில் சிசிடிவி பார்த்தா தெரியும். ஹைவேஸில் எத்தனை இடத்துல ஸ்பீடு கண்ட்ரோலர் இருக்குது, பிளிக்கர் அடிக்குது. இத்தனை வேகத்துக்கு வேணால் நீங்கள் பாட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் உனக்கு இப்போ அடித்து உனக்கு மெயில் வந்துக்கிட்டு இருக்கும். அது வேறு என்ன ஜெராக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் செல்ஃபோனில். அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. பிடிக்காம விட்டுருவாங்க, பிடிச்சிருவாங்க. எதுக்கு வீணா ஓடிக்கிட்டு ஹிட்ன்றன்னு எதுக்கு? நிறுத்தி ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதான ப்ராப்ளத்தை அப்படின்னு தான் என்னோட கருத்து. இப்ப இவங்க வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸா இருக்காங்க. இவங்க மேல கொலை முயற்சி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? அதுக்கு வண்டியே கொடுத்து தூக்கியிருப்பாங்கல்ல, அது போய் சைடில் இடிக்க வேண்டியது இல்லைல்ல. இவங்களெல்லாம் கொள்றதுக்கெல்லாம் என்னமா இருக்கு? இவங்கெல்லாம் என்னமா செய்ய போறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன்லாம் இருக்க போகுது? அப்படிலாம் ஒன்றும் அந்த பாஸ்பெக்டிவ்லாம் கிடையாது. பட் போலீஸ் அந்த பாஸ்பெக்டிவ்லையும் பார்ப்பாங்க. இந்த டிரைவர் யாரு, இவங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்கிறாங்க, வேற எதுவும் டிரைவர் ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்லை வேற எதுவும் இருக்கா, எல்லாத்தையும் விசாரிப்பாங்கல்லம்மா. அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது அதுதானே. கூட வந்தவன் யாரு, புதுசா வந்திருக்காங்க, எல்லாம் நிறைய யோசனை இருக்கு, நிறைய யோசனைகள் இருக்குல்ல. இப்போ ஹைவேஸ்ல பஞ்சர் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? முதல் விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒன்று சொல்றேன், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ கடைசியாக எங்கே போனோம்? பழனி பாபாவுடைய நினைவு நாளுக்கு போனோம். அப்போக்குள்ள நீங்கள் சொல்கிற அதே ஏரியாவில் பிரிட்ஜில் பஞ்சர் இருக்கிறது, படப்படப்படன்னு அடிச்சது, சவுண்டு கேட்டுருச்சு. கண்ணாடி இறக்கிட்டு எட்டி பார்த்தேன், பேக் வீல் பஞ்சர். நல்லாவே தெரிஞ்சு பஞ்சர். அந்த பாலத்திலேருந்து மாத்திர ஆக்சஸ் கிடையாது. 2வது அதை செப்பி போட்டு கழட்டி மாத்துறது லாரிக்கு கூட ஈஸி, காருக்கெல்லாம் அவ்வளோ இம்சியாக இருக்குது. வைக்கிறதே இடம் இல்லை கீழே. அதோடையே அந்த பாலத்தை கடந்தே வருது. படக்கு படக்கு படக்குன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டிஸ்கை விட்டு டயர் தனியாக ரோல் ஆரம்பிச்சிட்டு, பேக் வீல் வேற. அதில் வந்து கிரவுண்ட் பண்ணியான அதில் தான் இருக்குது. படக்கு 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 படக்குன்னு போனா போச்சு. டிஸ்கோட தூக்கி அழிச்சிட்டு போகுது. வேற ஒரு டிஸ்கை போட்டுக்குவோம். அதுக்கு நம்ம பைபாஸ் அங்கே ஹைவேல நிப்பாட்டி கழட்டி மாட்டுறேன்டான்னு சொல்லி 2000 ரூபா டயரை காப்பாற்றுறதுக்கு என் உயிரை கொடுக்க முடியும்? ஹைவேலாம் வண்டி நிப்பாட்டவே கூடாதுமா. அது என்ன ஆனாதான் என்ன? சமூக விரோதிகள் கூட பஞ்சர் பண்ணி ஒன்று திருட நினைப்பாங்க, ஒன்று வெட்ட நினைப்பாங்க. இதெல்லாம் தேவையா உனக்கு? பஞ்சர் ஆனால் பஞ்சர் தானே, போனால் போகுது. டிஸ்க் ஓடுற வரையும் ஓட்ட வேண்டியது தானே. நான் மெதுவாக கொண்டாந்து அதுக்கப்புறம் லெஃப்ட் பார்த்துட்டே வந்தேன். ஒரு வீடு, ஒரு டீ கடை, அந்த பிரிட்ஜை விட்டு இறங்கினோடனே லெஃப்ட்டில் இருந்துச்சுமா ஒரு வீடு, டீ கடை எல்லாம் இருந்துச்சு. நல்லா அந்த பக்கம் அவங்க வீட்லேயே ஒரு லாரி வேறு இருந்துச்சு. நல்லா அந்த லாரி உள்ளே விட்டு நல்லா வெளிச்சம்லாம் இருந்துச்சு. அந்த லாரி டிரைவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். உண்மையாகவே அவரோட ஜாக்கியெல்லாம் கொண்டாந்து வச்சு கிடக்கிட்டு கட்டி இதை தூக்கி போட்டு மாட்டி அப்புறம் திருச்சியில் போய் பஞ்சர் போட்டுக்கிட்டேன். போட்டு அது பின்னாடியே தான் கிடக்குன்னு அது அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கே நிப்பாட்டி கழட்டி மாட்ட தெரியாமல் இல்லை, நான்லாம் அவ்வளோ லைனில் இருந்தவன் தான். ஆனால் அதுக்கான சூழலே கிடையாது. ஹைவேஸில் இறங்குறது, ஹைவேஸில் இப்போ வந்து நீ ஹைவேஸில் பஞ்சர் தான் போட்டாங்கன்னா கூட கட் ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளாக்க போகிற ரோடு, கட் ரோடு. அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா அந்த ரோட்டுக்கான போக வேண்டிய வண்டியோ அங்கேருந்து வர வேண்டிய வண்டி தான் தேவையில்லாமல் உங்களுக்கு நிற்கிற மாதிரி ஆகிடும். அதை ஓரளவு ஓரம் கட்டிட்டு பஞ்சர் ஆகிட்டுன்னு தெரியுது, அதில் ஒரு 10 சுற்றி 20 சுற்றி தான் இருக்க போகுது. போனால் தான் போதேன். ஹைவேஸில் நிற்கவே கூடாது. நிப்பாட்டுறது போகிறது, இந்த இண்டிகேட்டர், இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் இண்டிகேட்டர் போடுவாங்க, 4 பக்கமும் அடிக்கிற இண்டிகேட்டர். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தானம்மா. கண் இமைக்க நேரத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். மோதணும்னா மோதிருப்பான், அவனுக்காக வந்து பண்ண தான் நினச்சிருப்பான். ஒரு வண்டி இவ்வளோ இருக்குன்னா வண்டியை விட்டுக்கிட்ட ஒரு 2 அடிக்காவது நம்ம நிற்க மாட்டோம். குனிஞ்சு எடுக்கன்னா 2 அடியாவது இருப்போம். அப்போ தட்ட தான் செய்யும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது எவ்வளவுதான் கான்சியஸாக இருந்தாலும் விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதை ஓரங்கட்டி தான் போட்டுக்கணும். இல்லை பஞ்சர் தாக்கா இங்கே இறக்கி மாட்ட முடியாது, கொஞ்ச நேரம் போடணும். ஹைவேஸில் நிப்பாட்டி தூங்குறோம்ல, தூங்குறது பெட்ரோல் பங்கில் போய் போட்டு தூங்குங்க, உங்களுக்கு எதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஹைவேஸில் நிப்பாட்டி தூங்குறது தப்பு. கட் ரோட்டில் போட்டு தூங்கணும். கட் ரோட்டில் போட்டு தூங்குறது எப்படின்னா ஃப்ரண்டேஜ் வந்து ரோட்டை பக்கம் வச்சு தூங்கணும். ஏன்னா சமூக விரோதிகள் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்தால் டக்குன்னு வண்டி எடுத்து கிளம்பிடலாம்ல, அப்போ போய் ரிவர்ஸ் பண்ணிட்டு நிற்க முடியாதுல்ல. நிறைய விஷயம் இருக்குது. ஹைவேஸ் எப்படி வண்டி ஓட்டுறது ஒரு பக்கம் டேலண்டாக இருந்தாலும் அங்கே எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு. தூக்கம் வருதுன்னா ஒரு உடனே பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கு, ஒரு பாதுகாப்பான இடம், ஏதோ ஒரு பஞ்சர் கடையெல்லாம் விடிய ஆள் இருப்பாங்க. பஞ்சர் கடையெல்லாம் போட்டு தூங்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் தூங்கிறேன் கொஞ்சம் நேரம், நான் ரைட்டு தூங்கிக்கங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதோட ஹைவேஸில் பஞ்சர் நானே சொல்கிறேன், பஞ்சர் இஸ் ஹேப்பன்டுமா. எவ்வளோ வண்டிகள்லாம் நெட்டு போல்ட்டெல்லாம் கைண்டு விழுந்துக்கிட்டே தானே போகுது ரோட்டில். அது நடக்க தான் செய்யும், அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. நம்ம சேஃபான இடத்துல நின்று டயரை மாற்றிக்கணும். அவங்க சொன்னாங்க சர்வீஸ் ரோட்டில் நாங்கள் ஓரமாக தான் நின்னோம் அப்படின்னு. சர்வீஸ் ரோடுங்கிறது என்டையர் ரோட்டை விட்டு தான் இருக்கும். அதுவுமே ரோடு தான். இங்கே சர்வீஸ் ரோடுங்கிறது நிற்கிறது கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு வண்டி நிற்கிது, இப்படி ஒரு வண்டி மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னா செத்துடுறான் ஒரு பையன்னா, அந்த வண்டி மேலே தான் கேஸ். ஏன்னா ரோடு வந்து நிப்பாட்டுறது கிடையாது. இட்ஸ் நாட் ஏ பார்க்கிங் பிளேஸ். வண்டி ஓடு சாலை தான் இது.
நிப்பாட்டுறது தனியாக யார்டு இருக்கும். லாரியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? 50 லாரி கூட கிடக்கும். அதில் கொண்டு போடுங்க. அதான் யார்டு. அதுலேயே ரொம்ப பாதுகாப்பாக நிறுத்திக்கணும். லாரி ரிவர்ஸ் எடுக்க உள்ள போட்டு நச்சுக்கி எரிஞ்சாலும் இறங்கிடுவாங்க. ஜாக்கிரதை நம்ம தாம்மா இருந்துக்கணும். அதை விடுத்துட்டு நம்ம சர்வீஸ் ரோடுங்கிறது நிற்கிறதுக்கான இடம் இல்லை. அது உள்ளூர் கிராமத்துலேருந்து சில ரோடு வந்து மேலே ஏறும். அதுக்காக வேண்டி உள்ளது. இப்போ நீங்க கேட்கறனால சொல்றேன் சார். முன்னாடி அவங்க வண்டி நிறுத்திருக்கவங்க வந்து இடிச்சிட்டாங்கன்னா கேஸ் அந்த வண்டி நிறுத்தினவங்க மேலதான் விழுமா? நிற்கிறவங்க மேலே தான் கேஸு. லாரி நிற்கிது இல்லை, லாரியில் போய் மோதி ஆக்சிடென்ட் ஆகி சாவரம்ல, லாரி மேலே தான் கேஸ். நீ ஏன் நிப்பாட்டின? நிப்பாட்டுறவங்க மேலே தான் தப்பு. நீ நிப்பாட்டலாம் இன்சிடென்ட் நடக்காது இல்லை, நிப்பாட்டுறவங்க மேலே தான் கேஸ். நிப்பாட்டக்கூடாது. ஹைவேஸ்ல ஸ்பீடு எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க சார்? ஏன்னா இப்போ ஒரு வண்டி நிக்குது, அவங்க மேலயும் தப்பு இருக்கப்படுதா? அந்த இண்டிகேட்டர்லாம் அவங்க ஆன் பண்ணாம இருந்தாங்களா? எது ஆன் பண்ணியிருந்தாலுமே வண்டி நிப்பாட்டக்கூடாது. எது ஆன் பண்ணியிருந்தாலும் வண்டி நிப்பாட்டக்கூடாது. ஹைவேஸுக்கு நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடையாதுமா. நீ யூரல்ஸ் பாஸ் பண்ணுறதுல நல்ல சர்வீஸ் ரோடு லெஃப்ட் போய் அந்த ரோட்டை விட்டு மண் தரைன்னு சொல்கிறாங்கல்ல, அது கொஞ்சம் கூட கீழே தார் இருக்கக்கூடாது, மண் தரை. அதில் தான் நீ நிப்பாட்டணும் வண்டியை. இதில் நிப்பாட்டக்கூடாது. இன்கேஸ் மண் தரையில நிப்பாட்டி ஆக்சிடென்ட் ஆனா கூட அவங்க மேலதான் கேஸ். நிப்பாட்டுறவங்க மேலே தான் கேஸ். நிப்பாட்டக்கூடாது, வண்டி நிப்பாட்டக்கூடாது. ரன்னிங்லேயே தான் இருக்கணும். அது மாதிரி ஹைவேஸில் இன்னொன்று சொல்கிறேன், இந்த தட்டா முட்டா வேலையெல்லாம் வந்து ஹைவேஸில் பார்க்கக்கூடாது. நானும் ஓட்டுறேன்டா ஹைவேஸ்லன்னு சொல்லிட்டு அப்படியே 50லேயே வச்சுட்டு தராவிட்டும் போகக்கூடாது. பின்னாடி தட்டி ஒரே தூக்கு தான். ஹைவேஸுங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் ஓட்டுற கெப்பாசிட்டி நம்மள்ட்ட இருக்கணும். 80 90 கிலோமீட்டர் வேகம் ஓட்டணும். மெதுவாக போகணும்னு முடிவு எடுத்தால் நீ இடதுபுறம் வந்துடணும். இடதுபுறம் வந்துடும். ஆனால் அது அப்படியெல்லாம் இங்கே யாரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இடதுபுறம் வந்து ஓட்டணும். நீ பாட்டு மெதுவாக போயிட்டு இருக்கலாம். ஓவர்டேக் பண்ணுறோம், போயிட்டே இருப்பான். சல்லுன்னு. அதுக்கு மாதிரி இடம் பொருள் ஏவல் இருக்குது. பாலம் வேலை நடக்குது, 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். யார் கேட்குறாங்க? யாரும் கேட்கறது இல்லை. வண்டியை நிப்பாட்டாதீங்கன்னு சொல்லியே விளம்பரம் பண்ணுறாங்களாம்மா. இங்கெல்லாம் இப்போ நோ பார்க்கிங். நம்ம சிட்டிக்குள்ளே போர்டு வச்சா மட்டும் தான் நோ பார்க்கிங் இல்லை, எங்கேயும் நோ பார்க்கிங் தான். வண்டி ரிப்பேர் ஆகுது, வண்டி கண்டம் ஆகிட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் மரம் தழையெல்லாம் உடச்சி வைப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கோணம் மாதிரி ஒன்று இருக்கும், வண்டியில் கொடுத்துருப்பாங்க. அது அன்றைக்கி வண்டி வாங்கின நிதி வீட்டில் போட்டதாக இருக்கும், ரிஃப்ளாக்டர். அதை எடுத்து வைக்கணும், இந்த பக்கமாக அந்த பக்கம் வைக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இதெல்லாம் வச்சிருந்து விபத்தானால் தான் போலீஸ் வந்து ஒழுங்காக மார்க்கிங் பண்ணுவாங்க. எல்லாம் வச்சுருந்தோம். வச்சுட்டு அந்த பிரேக் டவுன் ஆன வண்டிக்குள்ளே நம்ம இருக்கவே கூடாது, வெளியாயிடணும் அந்த வண்டியை விட்டு. சேஃப்டியாக நின்றுக்கணும் ஹைவேஸில். அதுக்கு சொல்கிறேன், இப்போ நடந்து போச்சே தப்பு, பஞ்சருக்கு தான் நிப்பாட்டினாங்க பாவம், ஆனால் தப்பு நடந்து போச்சே. இதே ரன்னிங்கில் நடந்துன்னு வச்சிங்களேன், பாண்டிச்சேரி போயிட்டு போனாங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவாக இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. கரெக்டாக நின்று பஞ்சருக்காக நடந்து விட்டு அந்த ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போயிட்டு விபத்துகள் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் தானம்மா. அவங்க வந்து அதுலேருந்து மீண்டு வரணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கவங்க செத்துட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? அதான் 15 வருஷமா என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான். ஆமா, எல்லா இடத்துக்கும் போயிருக்கான். தேவையானியோட தான் போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு இணையதளத்துல. என்ன பண்றது, ஆக்சிடென்ட் ஹேப்பன். நம்ம தான் சேஃபர் செக்யூரா இருந்துக்கணும். பிரேக் டவுன் ஆகிட்டு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, இப்போ என்ன நம்ம பாதுகாப்பான இடத்துல தான் மாற்றணும். ஒரு டயர் என்னமா ஆகிட போகுது, 2000 வருமா, 5000 வருமா, 5000 வரும். டிஸ்கோட சேர்த்து எவ்வளோ வரும், 10,000 வரும் போனா போகுது. நம்ம லாரி டயர் கட்டுறது கூட ஓகேம்மா, ஏன்னா லாரி பெரிய வண்டி, இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்கும். நீங்கள் அதில் வெயிலேருந்து கட்ட போகிறீங்க. பெரும்பாலும் லாரியே அது மாதிரி இடத்துல வச்சு கட்ட மாட்டாங்க. இது நான் சொல்கிறது பிரிட்ஜில் எல்லாம் வந்து கட்ட மாட்டாங்க, போலீஸ் வரட்டுவாங்க வந்து. 2 டயர் இருக்கும் பின்னாடி, ஃப்ரண்ட் டயர்லாம் பஞ்சரே ஆகாது லாரியில், ஏன்னா நல்ல டயராக போட்டிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பட்டன் அதிகம் உள்ள டயராக போடுவாங்க. பின்னாடி ஒரு டயர் பஞ்சரோட இழுத்துட்டு போயிடுவாங்க. 2 சேதை வெடிக்க தான் செய்யும். லாரியெல்லாம் பஞ்சர் குறை வெடிச்சிருப்பட்டார்னு அவங்க வர கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு இந்த இன்னொரு டயர் தூக்கிக்கிட்டு வைப்பாங்க. நான் லாரிலே பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் வச்சுட்டு டயர் கட்டுறீங்க, அப்படிலாம் கட்டாதீங்க. 2 வீலர்காரன் வந்து அடிச்சா என்ன வருது, அவங்க ரிஃப்ளாக்டரை வச்சுக்கிட்டு கட்டணும். ஸ்டெப்னி சில பேர் ஊட்டி இவ்வளோ தூரம் வச்சிடுறாங்க, வந்து மோதனா என்ன வருது, ஸ்டெப்னி ப்ராக்கெட் லாரி ப்ராக்கெட் எல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது. ஓரளவு முதல் விஷயம், வாகனங்களில் டயர் ரொம்ப முக்கியம். அதை நம்ம பொருட்படுத்துறதே கிடையாது. விலை கம்மியாக இருக்குது, எவ்வளோ சைனா டயர்லாம் வந்துருச்சுமா, 5000 ரூபாய்க்கு 2700 டயர் இருக்குது. மரம் இருக்கும், தேவையே தேயாது. போட்டு ரோட்டில் போட்டு தேய்ச்சா கூட தேயாது, கல் மாதிரி இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், கல் மாதிரி இருக்குது, நல்ல மைலேஜ் இருக்குது, இந்த டயர் நிறையா கொடுக்குது. இல்லவே இல்லை. டயர்லாம் பிராண்டாக வாங்கி போடணும். மிஸ்லின், எக்கோமா, இந்த மாதிரி பிராண்டாக வாங்கி போடணும். அதான் வண்டி சொகுசாக இருக்கும். எம்ஆர்எஃப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பட்ஜெட் ஃப்ரெண்ட்ஸ் உழைக்கும், எம்ஆர்எஃப் உழைக்கும். மற்ற சும்மா கஜா முஜாலாம் வாங்கி போட்டோம்னா அது வேலைக்கு ஆகாது, நல்லா இருக்கும், பட்டன் வெடிச்சிடும். இதில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாகவே அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இல்லையா, ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வலுவாக போயிட்டு டேஞ்சரில் கொடுத்துருந்தா இந்த காரும் கிளம்பி இருக்கும். எங்கேயோ மோதிர வண்டி ஏதோ ஒரு மைல்டான சைடு அட்டாக்கு, இந்த அம்மா வண்டிக்குள்ள உட்காந்துருந்தாங்களே, தூக்கி வீசிருந்தாக்க எங்கேயாவது பஞ்சர் ஆகிட்டா வண்டியை விட்டு இறங்கிட வேண்டியது, நான் போனா போகுது, வண்டி விடாது போகுதுன்னு.
எத்தனை இடத்துல பார்த்துருக்கேன், வண்டி கண்ணு எதிர பறக்குது. அதான் சோசியல் மீடியால வீடியோ வைரல் ஆகுது. இப்ப அவங்களுக்கு அந்த இழப்புன்றது அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாகனங்கள் ஓட்டுறவங்க எந்த மாதிரியான பாதுகாப்புல இருக்கு? வாகனம் ஓட்டுறவங்க முதல்ல நமக்கு ராத்திரி வண்டி ஓட்ட தெரியுமாங்கிறத பார்த்துக்கணும். நைட் டிரைவிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். பகல் மாதிரி பேன ஆரம்லாம் அடிச்சுட்டு போக முடியாது. லைட்டிலேயே பேச தெரியும். சைடு ஏறுறோம், சக்கு 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 லைட் அடிச்சு லைட்டிலேயே பேசணும். இப்போல்லாம் நிறைய லைட்டு வெளிச்சம் வந்துருச்சு. இது வந்து பனிக்காலம், பயங்கர நைட்டு ஃபுல்லாக பனி அடிக்குது ரோட்டில். கண்ணு தெரிய மாட்டேது குபீர்னு. ஒரு ஹெட்லைட் 2 ஹெட்லைட்டுங்க, 2 ஹெட்லைட் கீழே இருக்கணும். 2 ஹெட்லைட்டில் சைமண்டேஜில் பல்ப் அடி வாங்கினா என்ன செய்ய முடியும்? 2 பல்ப் இருக்கும். நைட்டு ஓட்டுறது ஒரு திறமை வேணும், தூக்கம் வரும். எங்கே தூங்கணும், இல்லை தூங்காமல் இருக்க முடியுமா? இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வண்டி முதல்ல பர்ஃபெக்டாக இருக்கணும். டயர் நல்லா இருக்கணும், ரேடியேட்டர் நல்லா இருக்கணும், இன்ஜின் எல்லாம் நல்லா இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இன்சூரன்ஸ் வேணும் இந்த வண்டிக்கெல்லாம். மோதிர வண்டி தெரிஞ்சாதான் ஏதாவது இந்த பையனுக்கு கிளைமிங் வரும். இல்லாட்டி இந்த கவர்மெண்ட்லேருந்து ஒரு லட்சம் கொடுக்குறாங்கல்ல, அது வரும். ஏடிஎம் கார்டு வரும், அவ்வளோதான். இந்த வண்டியை பிடிச்சாதான் இன்சூரன்ஸ் கிளைமிங் வரும். இல்லாட்டி அந்த வீட்டுக்கு எதுவும் கிடைக்காது. ஏன்னா இந்த வண்டியிலேருந்து மோதி சாகலையில் இப்போ நின்று வந்தானே வெயில் மாற்றிட்டு, அதுக்கு அவன் இன்சூரன்ஸ் போடும். அந்த வண்டியை பிடிச்சாதான் இன்சூரன்ஸும் வரும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வண்டியில் இன்சூரன்ஸ் நல்லா வச்சுங்க, தேர்ட் பார்ட்டியில் ஃபுல் இன்சூரன்ஸ் வச்சுங்க. யாரோ ஒரு இன்னசென்ட் மோதி செத்தா அவனுக்கு காசு கிடைக்கணும். அப்புறம் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இருக்கக்கூடாது, முதல் விஷயம். ஆனால் அது அப்படி பேரளவு தான், போர்டில் தான் சுற்றிக்கிட்டு கிடக்கு. ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ங்கிறது ரொம்ப ஆபத்தானது. சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லியிருக்கு, மனித வெடிகுண்டுகள் இவங்கெல்லாம் அப்படின்னு. அப்புறம் அதை போய் வண்டி நல்லா தரமாக வச்சுக்கணும், குவாலிட்டியாக வச்சுக்கணும். 5 வருஷம் ஆகிட்டா வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்கிக்கோங்க, வண்டியை குவாலிட்டியாக வச்சுங்க. வண்டியில் ஆப்ஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆப்ஷன் எல்லாம் பயன்படுத்தி பார்க்காதீங்க. ட்ரையலே பண்ணக்கூடாது, இது வந்து ட்ரையல் ஃபார் ஃபயர் தான். இதெல்லாம் நெருப்பில் இறங்குறது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார். போயிட்டு வந்தால் தான் வீட்டுக்கு. ஓட்டுநரோட கதை சொல்கிறேன், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, குடும்பம் பேல் நிற்கும். இப்போ பாருங்கள், போஸ்ட் பாடம் பண்ணணும், இது இவங்க போடுற பூரா இந்த இவரோட டிரைவர் தான் இருந்தது, அந்த பேச்சு வரும். அந்த குடும்பத்துக்கு இவங்க ஏதாவது காம்பன்சேட் பண்ணணும்ல. இவங்க ஏதோ ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா தானே அந்த வீடு அமைதியாக இருப்பாங்க. 15 வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு எடுத்து 1 லட்சம் வேணா 15 லட்ச ரூபா கொடுத்தாகணும். ஒரு 3000 ரூபா டயருக்கு இப்போ எங்கே போய் நிற்க பாரு கால்குலேஷன் சொல்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா இவங்க உயிரும் போயிருக்கும். அதனால் நம்ம வாகனம் தான், அதை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி போடுங்க, சும்மா எதை வாங்கி போடாதீங்க. இப்போ லாங் டிரைவ்லாம் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டயர் செக் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆமாம், டயர்லாம் செக் பண்ணணும், காற்று பிடிக்கணும். முடிஞ்சா காற்று ஃபுல்லாக திறந்துட்டு கூட திரும்ப ட்ரைன் பண்ணி எல்லாம் பிடிப்பேன். அதில் டயரில் எது வீக்னஸ் இருக்குது, டியூப் எது வீக்காக இருக்குன்னு போய்டும், தூக்கி எறிஞ்சிடலாங்க. நீங்கள் டயர்லாம் 50,000 கிலோமீட்டர் கேரண்டிக்காரன் கம்பெனிக்காரன் கொடுக்குறேன்னா ஆனால் 25 27 கேட்டுவேன். நான் கழட்டிடுவேன். என் உயிரை விட அது என்ன பெரிய கட்டி போடு. நல்ல ஆஃப் கட்டிங்ஸில் 70 60% பட்டன் இருக்குள்ளே கேட்டுவேன். அது நல்ல பல பேர் சொல்லுவாங்க, ஏன் இன்னும் ஓடுமேன்னா. அதெல்லாம் தேவையில்ல, கேட்டு டயர் வெடிச்சா போய் சாகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. வேறு வழியில் ஆக்சிடென்ட் ஆகலாம். டயரை கைட்டு அப்படின்னு சொல்லி நான் கைட்டு போட்ட டயரை பல கிலோமீட்டர் ஓடும். நான் கைட்டு போட்டாலும் 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாம், அந்த வண்டியில் ஓடும். அந்த மாதிரி கண்டிஷனில் கைட்டணும். வண்டி மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணணுமா? அது ஒரு பஞ்சர்ன்றது திடீர் ஹேப்பனிங் தானே. சரி, பஞ்சர் வந்து புது டயர்ல கூட ஆகுமா? ஆனால் நம்ம நிறுத்திட்டு கயட்டுற இடம்னு ஒன்று இருக்குது. போனால் போது டயரு கொஞ்சம் தூரம் ஊட்டிட்டு போய் கட்டிக்க வேண்டியதான். சேஃப்டியான இடத்துல இருந்து கட்டிக்கணும். நல்லா ஒரு அந்த பஸ் ஹைவேஸில் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல, எப்படி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். காரக்கு போட்டு அதுக்கு அந்த நிலையில் போட்டு கட்டுங்க சேஃப்டியாக. நிறைய விஷயங்கள் இருக்குமா. அது ஒரு பெரிய ஆர்ட்ஸ். வண்டி ஓட்டுறது ஒரு கலை, அது புரியணும். அது இந்த சின்ன விஷயம்தான். பஞ்சர் மாற்றிட்டு அவங்க வேலைக்கு போக வேண்டியவங்க இன்னைக்கு இழ விட மாதிரி போச்சா. நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். நம்ம சேஃப்டிக்கு நெவர் லீவ், அதாவது பாதுகாப்புக்கு விடுமுறையே கிடையாது. என்னைக்கும் பாதுகாப்பு தான், எந்த நிமிஷத்துலையும் பாதுகாப்பாக தான் இருக்கணும். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.